தெரியலண்ணா. ஓகேவா? ஹே கைஸ், வெல்கம் பேக். ஐயோ, எனக்கு வெல்கம் பேக்னே வரல. ஹே கைஸ், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ். நீங்கள் ஹோப்பெல்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months ஆகிடுச்சு வீடியோ எதுவுமே பெருசாக போஸ்ட் பண்ணல. அண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் வந்து சர்வீஸ் கொடுத்து என்ன தெரிகிறது ஒரு 1 month ஆகிடுச்சு. 1.5 month கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பைக்கோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். பட் இன்ஜினில் அவனையும் கொஞ்சம் ஸ்பேர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் ஃபைனலி வந்து இப்போ ஸ்பேர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க, வந்துடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படியும் இன்னொரு 1 month ஆகிடும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பேஜில் போவான். நான் ஏதோ வந்து ஒரு 10 நாள் பைக் ரெடி ஆகிடும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் எங்கள் பைக் டோட்டலாகவே போயிடுச்சு. ஃபஸ்ட் வச்சு இந்த டாமினாராக அழகாக வச்சுருந்துருக்கலாம் நம்ம. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தனால அப்படியே பைக் சேல் பண்ணி போட்டு அப்படியே விட்டுட்டோம். தென் வந்து பைக் எடுத்தும் அது ஏகப்பட்ட விஷயம். ஸோ அதுதான் கைஸ். நான் எப்படியும் ஒரு 1 month எல்லாமே ரெடி ஆயிரும். ஆனால் அது வரைக்கும் வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் கூட வந்து அந்த டைமில் வந்து பயங்கர பிஸியாக போகிறதுனால பெருசாக எதுவும் போஸ்ட் பண்ண முடியாதுல்ல, பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோவோ இல்லை வந்து மோட்டோ விலாகோ ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ கிடையாது. அண்ட் இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும், நம்ம இருக்க லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நிறைய ட்ராவல் பண்ணுறோம், எங்கே எல்லாமே போகிறோம். அண்ட் வந்து இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் நம்ம இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குங்கிறதே பெருசாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டு. ரியல் எஸ்டேட் காரவனும் பார்த்துடாதீங்கடா சாமிகளா. மாந்தோப்புக்கு நடுவில் 3 BHK ஹவுஸ் மே மிட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஒரு 10 நாளில் ஒரு 2 மாதத்தில் பேஞ்சு குளம் கிணறு எல்லாமே நம்புவோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் எல்லாமே நிறைஞ்சிருச்சு. அண்ட் கிளைமேட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. வருஷம் பூரா அப்படி இருந்துச்சுன்னா நம்மளும் அடிச்சிக்கவே முடியாது. பட் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பணம் வரும்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லை. அண்ட் இதில் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரோன் வந்து எடுத்தேன். பட் அந்த டைமில் வந்து எனக்கு கோப்ரோ வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை கூட எல்லாம் எடுத்தேன். பட் அதை நான் கோப்ரோவில் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. பட் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாருக்கும் நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது முடியே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கிருந்து ஒரு 2 மாதமாக மழை இப்படியே தான் பெஞ்சிட்ருக்கு. அந்த கடைசியாக வீடியோ போட்டு 2 மாதம் இருக்குமா, அதுக்கப்புறம் மழை பிடிச்சது தான். அதுக்கப்புறம் ஓயாத மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அண்ட் இனிமேல் எப்படி ஒரு 1 month நமக்கு பைக் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ட்ராவல் வீடியோஸ் போடுவோம். வெறிகுண்டு காத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பைக் எடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன். இந்த லாஸ்ட்டில் வந்து சரி ஓகே, திரும்பியும் வந்து ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ போட்டு பைக் எடுத்துகிட்டு திருப்பியும் அதுக்கே இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பிளான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 or 4 months கழிச்சிட்டு நான் வந்து அதை நம்ம எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம். நம்ம பைக்கை ஒன்று ரீடாக இருக்க ஒரு கரெக்டாக ஒரு 1 month இருக்குது. இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் போனால் கிருஷ்ணகிரியில் அந்த கேஆர்பி டேம்னு சொல்லிட்டு டேம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மேபி தெரியாமல் கூட இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து அந்த ரிவரோட கனெக்டிவிட்டி இருக்குது. அங்கே வந்து பெங்களூர்லேருந்து வர தண்ணியில் ஏகப்பட்ட இடத்துல வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் வாட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஃபுல்லாமே பச்சை கலரில் இருக்குங்க. அண்ட் நம்ம ஊரில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக வாட்டர் மெலன் ஸ்டார் மேலே பயங்கரமாக பிஸியாக இருக்காங்க. அவங்க மேலே அதை பற்றி மெயினான நியூஸில் அதை போஸ்ட் பண்ணுறதுல வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. இதை பற்றி யாருமே பெருசாக பேசவே இல்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவோ யூடியூபோ இல்லைனா இதை பற்றி யாரும் பேசியிருக்க கூட மாட்டாங்களான்னு பேசுவாங்கன்னு கூட தெரியாது, நமக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டேமோட கலரே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா இன்ஸ்டாவில் போட்டு பாருங்களேன், ஏதோ கொஞ்சம் பேர் பேசியிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு சாயப்பட்ட தண்ணி கிடையாது, பட் ஏகப்பட்ட கெமிக்கல் வாட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படியே பச்சை கலரில் இருக்குது. அது வந்து பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாமே நுரத்தள்ளிட்டு வருது. ஆனால் அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எதுவுமே கவர் பண்ணவே இல்லை. அது போக வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அங்கேருந்து ஒரு 16 வில்லேஜ்க்கு அந்த தண்ணி தான் போகுது. அது போக 9000 ஏக்கர் கிட்டத்தட்ட 9000 acres ஆஃப் லேண்ட்க்கு வந்து ஃபார்மிங்க்கு வந்து அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அது எஃபெக்ட் பண்ணுங்கிறதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசினா பரவாயில்ல. இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற சீட்ஸு நேச்சுரலானது, அதாவது வந்து எல்லாமே ஹைப்ரிட்டாக மாறிட்டு இருக்கு மோஸ்ட்லி. சரி, அதை ஒரு வீடியோவில் நம்ம பேசுவோம். இந்த கவர்மெண்ட்லாம் அதை பற்றி ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளியே பெருசாக அவங்களுக்குலாம் தெரியறது இல்லாமல் கிடையாது. ஐ டோன்ட் கேர். அதனால் யாரும் பெருசாக பேசுகிறதே கிடையாது. இங்கே கொஞ்சம் ஷார்ட்ஸ் நான் வந்து ட்ரோன் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம பண்ணுவோம், இதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ தான் ஏதோ வந்து கேமரா முன்னாடி பேசுகிறக்கே நம்மளுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. பாருங்களேன், இந்த வியூவே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ போய் நான் இப்போ போய் எடிட் பண்ணிட்டு
அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து டேட் எக்ஸாக்டாக இன்றைக்கி மண்டே 19th or 18th இன்றைக்கி இப்போ ஆகஸ்ட் 18ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ